அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் பேர் ட்ரெயின் டு பூசன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தந்தை என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதா ஒன்லைன் ஸ்டோரி. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரக் டிரைவரை காட்டுறாங்க. அவர் வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மானை இடிச்சிட்றாரு. இடிச்சிட்டு அவர் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாருச்சா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேல அந்த மான் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எந்திரிச்சு அது பாட்டு பழையபடி சரியாயிருச்சு. சரியானதுக்கப்புறமேலு அதோட கண்ணை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு ஜாம்பி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு ஆட் பார்த்துட்ருக்காரு, மீனெல்லாம் செத்து மிதங்குற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபண்டு மேனேஜராக இருக்கார். அவர் எல்லா ஸ்டாக்ஸையும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேலு அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் பொண்ணு நீ ஏன் வரல, நாளைக்கு அவளுக்கு பர்த்டே அதை வச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி அவருக்கு பர்த்டே தெரிஞ்சிருக்கும். கிஃப்ட் வாங்கிட்டு தன்னோட பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுப்பாரு. ஆனால் அந்த கிஃப்ட்டு ஆல்ரெடி அவள் வச்சுருப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னோடய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க. அவங்க அம்மா பூஷனில் இருக்காங்க, இவங்க வேறு பிளேஸில் இருக்காங்க. நான் நாளைக்கு அம்மாவை பார்க்க போகணும், என் பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்பாக்கிட்ட சொல்லுவார். அப்பா சரி அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அவங்க அம்மா அவளுக்கு அவனோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலு உனக்காக வெயிட் பண்ணி அவள் பாட்டையை பாதி நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுவாங்க. வீடியோ காட்டும்போது ஆனுவல் டேவில் குழந்தை பாடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பாதியிலே பாட்டை நிறுத்திடும். அதை பார்த்து அவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். சரி அவள் அவள் விருப்பப்படியே அவங்க அம்மாட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். திடீர்னு பார்த்தா நிறைய ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு எல்லாமே டக்குன்னு கிராஸ் ஆகும். அதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ என்னமோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால தான் எல்லா ஆம்புலன்ஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரெயினுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த பூசனுக்கு போகிற ட்ரெயினுக்கு எல்லாருமே ஏறுறாங்க. ஏறினதுக்கப்புறமேலு எல்லாருமே ஏறிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரைவர்னு சொல்கிறோம்ல அவங்களும் வந்துட்டாங்க. அங்கே உள்ளே இருக்க எல்லாமே பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அதில் ஒரு டீமும் வருது. அவங்க பேஸ்பால் டீமு. அவங்களுக்குள்ளேயே ஒரு லவ்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் ஒதுங்கி போகிறான். ஆனால் அந்த பொண்ணு தேடி லவ் பண்ணுது. அதெல்லாமே ஒரு கட்டத்தில் போயிட்டுருக்கும் பொழுது இன்னொரு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு ஏஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே வராரு. உள்ளே ஒரு சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இதுக்கடையில் ட்ரெயின் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உள்ளே ஏறிடுது. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு. டைம் ஆயிடுச்சு, சரி ட்ரெயினும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை எல்லாத்தையுமே லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு ட்ரெயின் கிளம்பும்போது பார்த்தா மேலே எல்லாமே ஒருத்தர் கடிச்சிக்கிறாங்க. கடிச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே இறந்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயினையும் ஒரு வழியாக எடுத்துகிட்டு மூவ் ஆயிடுறாங்க. மூவ் ஆனதுக்கப்புறமேல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு விதமாக மாறுறத பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு பெரியவர் சொல்கிறாரு மேனேஜர்கிட்ட, இந்த மாதிரி பாத்ரூமில் யாரோ முனவிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. சரி மேனேஜர் திறந்து பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் உள்ளே இருக்கான். அவன் எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. அவளோட பொண்ணை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிட்டுருக்கு. இதுக்கடையில் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சுருண்டு விழுந்துடுறா. அதை பார்த்த அந்த ஏரோஸ்டர் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேரக்டர், இவன் தான் பயங்கரமான ஆள். அந்த ஸ்வீட்டிங்கிற பொண்ணு இது மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லுது. அதுக்கு உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருக்கவன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமேல் நீ அந்த ரெஸ்ட் ரூம் போப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணை ஒரு ஏரோஸ்டர் மாதிரி இருக்க அசிஸ்டன்ட் பார்க்குறா. பார்த்தோன்னே செம்ம ஷாக்காயிட்றா. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு கால் வருது. கால் கேட்கும் பொழுது நிறைய இன்சிடென்ட் நடக்குது. டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க விட்டு கிளம்புனாங்க இல்லையா, அந்த பிளேஸில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருத்தரை மாற்றி கடிச்சிக்கிறாங்க. இது எல்லாமே லைவில் போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. இவங்களுக்கு எல்லாமே ஒரு பயமாகவே இருக்குது. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு திடீர்னு எழுந்திரிச்சிட்றா. எழுந்திரிச்சு அவன் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அந்த
அந்த ஏரோஸ்டரை பிடிச்சி கழுத்துலேயே கடிச்சு வச்சிட்றா. கடிச்சு வச்சுட்டு அப்படியே உள்ளே நடந்து வரா. அந்த பேஸ்பால் டீம் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த பிளேஸ்க்கு வரா. எல்லாத்தையுமே கடிச்சு வச்சதுக்கப்புறமேலு அந்த ஏரோஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஜாம்பியாக மாறிடுறாங்க. மாறிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பயந்துடிச்சுட்டு ஓடுங்க ஓடுங்கன்ட்டு மேனேஜர் வந்து எல்லாத்தையும் ஓட சொல்கிறாரு. எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஐயோ நம்ம பொண்ணை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரா. வெளியே வந்தோடனே ஒருத்தர் மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறத பார்க்குறாங்க. கடிச்சிக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அலறி அடிச்சுட்டு ஓடனே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி ஓடுறாங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க பொண்ணு வந்து வெளியே வருவா. வெளியே வந்தோடனே அவனுக்கு வந்து பயங்கரமாக ரொம்பவுமே ஷாக் ஆயிரும். ஐயோ எல்லாருமே ஓடியாராங்க, நம்ம பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்ருப்பாங்க. இது கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் மாறிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா பொண்ணை தூக்கிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிப்பார். ஓட ஆரம்பிக்க வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குண்டா ஒரு தருந்தான்னு சொன்னான் இல்லையா, அவன் வந்து ஒய்ஃபு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். அவள் வந்து உள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்பொழுது ஏன் எல்லாருமே ஓடியாராங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து அவங்கள தாக்கிறதுக்கு வருவான். அதை வந்து நம்ம ஆள் கொஞ்சம் பலசாலிங்கிறனால அவனை அடித்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனை எப்படியோ ஒன்று தடுத்து அடித்து போட ட்ரை பண்ணிட்டு நீ போன்னு சொல்லி அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவான். இவன் 2 பேர் வருவாங்க. 2 பேரையுமே அடித்து துவம்சம் பண்ணிடுவான். அடித்து எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொரு டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பான். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமேலு தொறன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக அவங்க இருக்க எல்லா பிளேஸுக்கும் போயிட்டு கதவை அடைச்சிருவாங்க. அவன் வந்துட்டு கேட்பான், ஏதாச்சும் ஐடியா சொல்லு, என்ன பார்த்துட்டே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டதுக்கு வந்து அவங்களுக்கு கதவை ஓப்பன் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஸோ அவங்க வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நீ கை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேலே என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பார்க்குறனால தான் அப்படி பாஞ்சிட்டு வராங்க, நம்ம ஃபேஸ் தெரியலன்னா அவங்க வந்து எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டான பொண்ணு நியூஸ் பேப்பர் வச்சு மறைச்சிட்றா. அதுக்கிடையில் ஒரு சண்டை நடக்குது. நாங்கள் ஒடியாந்ததை பார்த்தும் ஏன் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்லுவான்னா நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் டென்ஷன் ஆயிடுவான். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைச்சி விட்ருவாங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்காது, அபாயகரமான சூழ்நிலைனால ட்ரெயின் வந்து நிற்காது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஸ்டேஷனை வந்து கிராஸ் பண்ணும்போது எல்லாருமே கண்ணாடி மேலே ஏறி வந்து விழுவாங்க. வந்தோடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள ஒருத்தர் கடிச்சிட்டு சாவர ஸ்டேஜுக்கு வருவாங்க. அவங்க ஃபேஸ் எல்லாமே பார்க்கும் பொழுதே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வருது, நிற்காமல் போகிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவே பார்த்திங்க அப்படின்னா சுக்குநூறாக தரமட்டமாக நொறுங்கி இருக்கும். அந்த ஸ்டேஷனில் நிற்காது. உள்ளே இருக்கவங்க எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுவார். என்ன அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த இன்சிடெண்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பிளேஸில் வந்து மனிதர்கள் அவங்களே தாக்கி வந்து ஒரு விதமான மாறி அவங்க கழுத்திலே கடிச்சு வச்சுட்ருக்காங்க. சிஎம்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அசாதாரண சூழ்நிலை இருக்குது, ஸோ எல்லாருமே வீட்டிலேயே இருங்க, யாரும் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரெயினுக்குள்ளே ஒரே ஒரு பொட்டியில் மட்டும்தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்க ரொம்பவுமே பயந்து போயிருக்க வேலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அவன் பொண்ணை வந்து ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாரு, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரியவங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து உட்காடுறாங்க. அதில் ஒரு பெரியவங்க நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நீ ஏன் உன் சீட்டை விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து அமைதியாகவே இருக்கா. நம்ம ஹீரோ இதுக்கிடையில் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எப்படியாச்சும் வந்து எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வராதிங்க, வேறு என்ட்ரன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து அந்த குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேணால் தொட்டுப்பார், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஹீரோ வந்து வேறு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து இராணுவ அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க, ஸோ எல்லாருமே இறங்கிக்கலங்க, அதுக்கு மேலே வந்து ட்ரெயின் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த ஸ்டேஷனில் இல்லை. இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா யாரையுமே காணோம். சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து எல்லாருமே இறங்குறாங்க.
நம்ம ஹீரோ வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகக்கூடாது, வேறு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம ஹீரோ வந்து கிளம்புறாரு. அவங்க மீதி எல்லாருமே இறங்கி போயிட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படபடப்பாக கிளம்புறாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயசான ஆள் மட்டும் போயிட்டு அந்த வண்டி ஓட்டு வரல அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி சூழ்நிலை இருக்குது, எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து செட் ஆகிற மாதிரி அந்த வயசானவர் சொல்லுவான், எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்ச வரைக்கும் இங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்குது, நம்ம பூசனுக்கு போனால் தான் நம்ம வந்து இதாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த சூழ்நிலை இருக்குன்னா நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து ஓடியாருவார். நம்ம ஹீரோ மட்டும் தனியாக ஒரு பிளேஸ்க்குள்ளே போவார், மீதி எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போவாங்க. இது எல்லாமே ஹீரோ பேசுனது வந்து அந்த பிச்சைக்காரன் வந்து ஒட்டு கேட்டுட்ருப்பான், நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வெளியே பார்க்கும் பொழுது அந்த இராணுவ வீரர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே ஜாம்பியாக மாறி இருப்பாங்க. மாறிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாருமே திரும்பி கடிக்க வந்துடுவாங்க. அப்புறமேல வந்தவங்க எல்லாமே தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க ஓடுறவங்களையும் பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே பயந்து போய் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு ஃபோன் வரும், சாரி சார் என்னால் வர முடியல, நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க, இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தியக்காரன் அதுக்கு முன்னாடி ஓட ட்ரை பண்ணுவான். ஆனால் அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஜாம்பின்னு தெரிஞ்ச வந்தோடனே திருப்பி எல்லாருமே ஒடியாருவாங்க. ஒடியான்ட்டு அந்த குழந்தை அந்த கர்ப்பிணி பெண் வந்து கூட்டிகிட்டு ஓடிடுவா. நம்ம ஹீரோவை ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த புக்கை எடுத்து வச்சு உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு கதவை வந்து மூட ட்ரை பண்ணுவார், அதனால் மூடவே முடியாது. ஸோ மீதி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாதனமாக போயிட்டு அந்த ஜாம்பிஸ் இருக்க கதவை வந்து திறந்துருவாங்க. திறந்ததுக்கப்புறமேலே எல்லா ஜாம்பிஸும் அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லாருமே பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாக்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து ஏறிடுவாங்க. அதுக்கப்புறமேலு இன்னொரு இதில் வந்து மேலே இருந்து குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்ணாடி உடைச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேரில் ஒரு ஆயா, அப்புறம் அந்த கர்ப்பிணி பெண்ணு, அப்புறம் அந்த குழந்தை 3 பேர் வந்து ஒரு பொட்டியில் வந்து ஏறிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பயில்வான் அதுக்கப்புறமேலு அந்த லவ் பண்ணுற பையன் இருக்கான் இல்லையா, அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன், அவங்க 3 பேரும் வந்து அந்த கதவுகிட்ட இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூட இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கதவை உடச்சிட்டு வரதை பார்த்துட்டு ஒடியாந்துருவாங்க. சரி ட்ரெயின் கிளம்புது வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாரும் பொழுது அந்த லவ் பண்ணுறாங்க அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஜாம்பிஸால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் ட்ரெயினுக்குள்ளே இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம அந்த 3 பேரும் வந்து பயங்கரமாக ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த இதில் வந்து 2 பேர் இறந்தே போயிடுவாங்க. இது அந்த பையனால் ஏற்றுக்கவே முடியாது. சரி எப்படியோ ஒன்று இவங்களும் வந்து அந்த ஓடும் பொழுது நம்ம ஹீரோ வந்து மேலே ஏறிடுவார். அந்த குண்டா இருப்பான் இல்லையா, அவனுக்கு வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம உயிர் நம்ம கையிலே இருக்காதுல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் தரும். எப்படியோ ஒன்று 3 பேருமே உள்ள ஒரு ஸ்டேஷனில் ஏறிடுவாங்க. அவங்க இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 9வது கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. நம்ம வண்டி ஓட்டுறாருல அவர் வந்து சிக்னல் டிரான்ஸ்ஃபருக்கு கால் பண்ணுவார். இது மாதிரி 101 நம்பர் வந்து வந்துட்டுருக்கு, அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இருந்துட்டு இங்கே சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, என்னால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க. எனக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு வந்து இது நான் வந்து வந்துட்டுருக்கேன், எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டி அவங்க 3 பேர் ஏறினாங்களே அந்த கோச்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன அந்த கர்ப்பிணி பெண் வந்து டோரை லைட்டாக லாக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் பொழுது ஒருத்தன் வந்து கடிக்க வருவான். அவன் எப்படியோ சமாளித்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர் அதில் இருப்பாங்க. அந்த பைத்தியக்காரனும் அதுக்குள்ளே தான் ஏறி இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு கோச்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு 15 பேர் கும்பலாக இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க வந்து 15th இதில் இருப்பாங்க, இவங்க வந்து 13வது இதில் இருப்பாங்க. ஆனால் அவனோட லவ்வர் வந்து 9வது இதில் இருப்பான். அதிலிருந்து இப்போ 13வது இதுக்கு போகணும். ஏன் அப்படின்னா அவன் கால் பண்ணி கேட்கும் பொழுது நாங்கள் 13வது இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பிணி பெண் வந்து சொல்லுவாள். அவ கூட தான் அந்த குழந்தை இருப்பாள். அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்படியாச்சும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேலு அது எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்த்தா
ஆகும் அப்படின்னா கையில் எல்லாருமே வந்து டேப்பு இந்த மாதிரி அந்த கடிக்க முடியாத அளவுக்கு வந்து கையில் எல்லாருமே சுற்றிக்குவாங்க. சுற்றுனதுக்கப்புறமேலு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த குண்டா இருக்கவன் என்ன சொல்லுவான், நான் ஃபஸ்ட்டு போகிறேன், என்னால் வந்து சமாளிக்க முடியும், நம்ம 9ஆம் நம்பர்லேருந்து 13ஆம் நம்பருக்கு போகணும், ஸோ நடுவில் 2 பெட்டி இருக்குது, அதை எப்படியாச்சும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணும். அதுக்குள்ளே ஒரு டனலுக்குள்ளே போயிடும். டனலுக்குள்ளே இது வெளியே வந்தோடனே நம்ம அடுத்த பெட்டிக்கு கிராஸ் ஆகிருக்கணும், ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பயங்கர ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா ஜாம்பிஸும் அட்டாக் பண்ண வருவாங்க. அட்டாக் பண்ண ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே இவங்க 3 பேருமே சேர்ந்து பயங்கரமாக தாக்கிட்டு முன்னேறி போவாங்க. அவங்க சேஃப்டியாக இது வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் எல்லாத்தையுமே பயங்கரமாக, அதுவும் அந்த குண்டா இருக்கவங்களாம் போட்டு அடித்து நொறுக்கிடுவான். ஏன்னா ஒரு ஃபைட்டர் மாதிரி இருப்பான், நல்லா பாடியாக இருக்கனால எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிடுவான். அந்த பையன் வந்து அந்த பேஸ்பால் ஸ்டிக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக அடிப்பான். நம்ம ஹீரோவும் அந்த பேஸ்பால் ஸ்டிக்கு அந்த தடுப்பு இது மாதிரிலாம் வச்சுருப்பான். எல்லாத்தையுமே பயங்கரமாக அடிச்சுட்டு அடுத்த பெட்டிக்குள்ளே போகும்போது அந்த பேஸ்பால் வச்சுருக்கா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க டக்குன்னு அந்த டனலுக்குள்ளே போனோடனே இருட்டாயிரும். இருட்டானதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு வந்து இருட்டில் கண்ணு தெரியாது அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட்டாக வந்து அந்த மேலே ஒரு பொட்டியை தட்டுவான், எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறமேலு அடுத்த டனல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுவான், ஃபோனில் வந்து ரிங் வச்சு கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டுட்டா அவங்க வந்து அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபோன் ரிங்கை வந்து அலாரம் மாதிரி வச்சு விட்டதுக்கப்புறமேலே எல்லாருமே வந்து அந்த சைடு ஓடிடுவாங்க. ஓடினதுக்கப்புறமேலே இவங்களுக்கு அவ்வளோதான், அந்த 13வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு சரி அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் ஒரு பெட்டியை தாண்டிட்டா மற்ற பீப்புள்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பெட்டியை மட்டும் தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம், டோர் ஓப்பன்லேயே வைங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்லும்பொழுது இல்லை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ கூட எல்லாருமே இருக்காங்க இல்லையா, ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணை எல்லாருமே சேர்ந்து சரி எப்படியாச்சும் இதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் ட்ரெயினில் வைப்பாங்களே அது மேலேயே ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கடையில் அந்த பைத்தியக்காரன் அந்த பிச்சைக்காரன் மாதிரி இருப்பாள், அவன் மட்டும் மாட்டிட்டு அந்த பாட்டிலில் மிதிக்கும் போது சவுண்டு கேட்டு எல்லா ஜாம்பிஸுமே அட்டாக் பண்ண வருது. அதை தடுக்கிறதுக்காக அந்த நம்ம குண்டா இருப்பாள் அவள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கதவை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க, திறக்க மாட்டுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதை வந்து கதவை திறக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அந்த உள்ளே வந்து அந்த கிழவன் இருக்கால அவன் ஐடியா கொடுத்தனால உள்ளே லாக் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமேல அந்த வயசான லேடிஸ் 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும் இதுக்குள்ளே இருப்பாங்க. வெளியே இன்னொரு லேடி இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குண்டா இருக்கவனை ஒரு ஜாம்பி வந்து கடிச்சதுக்கப்புறமேலு நீ போ, நான் எப்படி இருந்தாலும் மாறிடுவேன், நீ எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்லி அந்த எப்படியாச்சும் பார்த்துக்கோ அவளை வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவான். அந்த கர்ப்பிணி பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் கதவை உடச்சி உள்ளே போயிடுவார். உள்ளே போனதுக்கப்புறமேலு அந்த பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணும்போது இன்னொரு ஜாம்பி வந்து அந்த பாட்டியை அட்டாக் பண்ணி கொன்றும். உள்ளே வந்து நம்ம ஹீரோ அந்த கிழவனை போட்டு அடின்னு அடிப்பார். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா இவங்க எல்லாமே மாறிட்டாங்க, அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க பாருங்கள், இவங்களை வந்து சேர்த்துக்காதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சைடு போங்க அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்ப சொல்லுவாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் கிளம்பிடுவாங்க. அந்த பொண்ணும் லவ்வர் கூட வந்து போயிடும். அவங்க எல்லாமே அந்த சைடு போனதுக்கப்புறமேலு அந்த 2 பேர் இருப்பாங்கள்ல அந்த பாட்டி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க, அவள் என்னை விட்டுட்டு எப்படி போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நினச்சி பார்த்துட்ருப்பா. நானும் உன் கூட வரேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கதவை திறந்து விட்ருவா. திறந்து விட்டோடனே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே அந்த ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அட்டாக் பண்ணதுக்கப்புறமேலு எல்லாமே பயங்கரமாக தடுமாறி எல்லாருமே செத்துருவாங்க. செத்ததுக்கப்புறமேலு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு மேலே போக முடியாது. ஏன் அப்படின்னா பூஷனுக்கு போகிறதுக்கு இன்னொரு ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து எல்லா ட்ரெயினுமே ஆக்சிடெண்ட் ஆகி இதாக இருந்திருக்கும். ஸோ எப்படியாச்சும் வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பைலட் இருக்கார்ல அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவார். எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவார்னா இந்த ஸ்டேஷனில் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது, ஸோ எல்லாருமே அதுக்கு வந்துருங்க, நம்ம பூஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார். இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து சரி நம்ம வந்து எப்படியாச்சும் இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 பேரும் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க, மேனேஜரும் அந்த கிழவனும் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. அந்த இதில் சரி வாங்க இறங்கலாம், இறங்கி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம பைலட் அந்த வண்டி விட்டுறாருல அவரும் இறங்கி கிராஸ் பண்ணும்போது அடுத்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜாம்பிஸ் இருப்பாங்க.
இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே கடந்து எப்படியோ வந்து உள்ளே போயிடுவார். உள்ளே போனதுக்கு அப்புறமேலு வேறு ஒரு இன்ஜின் மட்டும் இருக்கும். அந்த இன்ஜினை வந்து ஓட்டி வெளியே கொண்டு வர பூஷனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு செட் பண்ணி வச்சுருவார் ட்ராக்கை. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அந்த கிழவன் வந்து என்ன பண்ணுவான்னா நேக்காக அந்த மேனேஜரை உள்ளே தள்ளி விட்டு அவன் மட்டும் தப்பிச்சு வெளியே ஓடியாந்துருவான். ஓடியாந்ததுக்கப்புறமேலு ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கும். ஒரு ட்ரெயினோட மோதி ஃபுல்லாமே சாஞ்சிரும். இதில் அந்த லவ் பண்ணுறாங்களா அந்த 2 பேரும் மட்டும் எப்படியோ வந்து அதிர்ஷ்டமாக தப்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ, அந்த கர்ப்பிணி பொண்ணு, அந்த பிச்சைக்காரன், அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை எல்லாமே மாட்டிக்குவாங்க உள்ள. அவங்ககிட்ட எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து எப்படியாச்சும் போகணும்னு சொல்லுவான். அப்பயுமே அந்த கிழவன் வந்து அந்த பொண்ணை ஜாம்பிக்கிட்ட தள்ளி விட்டு அவன் தப்பிச்சிருவான். அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே அந்த பையன் வந்து விட்டுட்டு போக முடியாமல் அழுதுகிட்டே இருப்பான். அந்த பொண்ணு அவனையே கடிச்சிரும். அதுக்கப்புறமேல கட் பண்ணால் இந்த குழந்தை வந்து கத்திகிட்டே இருக்கான், அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிப்பீங்க அப்படின்ட்டு. பூஷனுக்கு அந்த இன்ஜின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கடையில் திருப்பியும் அந்த கிழமை என்ன பண்ணுவான், அந்த ட்ரெயின் ஓட்டுறவனே பிடிச்சி இழுத்து விட்டு அவன் மட்டும் ட்ரெயினில் அந்த இன்ஜின்குள்ளே ஏறிடுவான். சரி, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி ஹீரோ வந்து தன்னோட குழந்தையை தூக்கிட்டு அந்த இன்ஜின் நோக்கி ஓடுவார். ஓடிட்டு இருக்கும் பொழுது இவங்க பின்னாடி எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்பொழுது பயங்கரமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயினில் 3 பேருமே ஏறிடுவாங்க. 3 பேர் ஏறினதுக்கப்புறமேலு அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு வளையம் மாதிரி, ஒரு இந்திரன் படத்தில் எப்படி வருவாங்க அந்த மாதிரி வந்துட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அதையுமே ஃபேஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்ருவார். தள்ளி விட்டதுக்கப்புறமேல அப்பாடா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இன்னொரு இன்சிடெண்ட் வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, உள்ளே போயிட்டு இன்ஜினுக்குள்ளே யார் ஓட்டுறான்னு போய் பார்க்கும் பொழுது அந்த கிழமை வெளியே வருவான். வெளியே வந்துட்டு அவனையும் ஜாம்பியாக மாறிடுவான். ஜாம்பியாக மாறினதுக்கப்புறமேல என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லும்போது, நீ ஆல்ரெடி வந்து மாறிட்ட, உன்னை காப்பாற்ற முடியாது, நீ எப்படி இருந்தாலும் செத்துருவேன்னு சொல்லும்போது இவனை அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லாமல் அவங்க குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இவங்கிட்ட கடி வாங்கி அவனை எப்படியோ வந்து வெளியே தள்ளிடுவான். நம்ம ஹீரோவை அவன் பயங்கரமாக கடிச்சிருவான். கடிச்சதுக்கப்புறமேல இவனை எப்படியாச்சும் நம்ம கீழே கொண்டுடணும், அப்போ தான் நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இவனை வெளியே தூக்கி போட்டுருவாங்க. வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறமேலு அவங்க 2 பேரையும் வந்து உள்ளே விட்டுட்டு, நீ இவங்க கூட பத்திரமா போ, பூஷனுக்கு போ, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கீழே குதிச்சிருவான். அவன் பொண்ணு அழுகிறத ரொம்பவுமே தாங்க முடியாது. பார்த்தீங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க. அதுக்கப்புறமேலே இவங்க ஒரு வழியாக பூஷன் பக்கத்தில் போகும்போது ஒரு பிளாக் வந்து ஏற்படும். அந்த இடத்துல வந்து இராணுவ வீரர்கள் எல்லாமே நின்று பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் வராங்க. அவங்கள என்ன பண்ணலான்னு கேட்கும் பொழுது ஹெட் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவங்கள சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த குழந்தை வந்து அந்த பாட்டு பாடி பாதியிலே நிறுத்திருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக அழுதுகிட்டே பாடும். இதை கேட்ட இராணுவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஹா அவங்க வந்து ஒரிஜினலாக மனுஷங்க தான், ஸோ அவங்கள வந்து எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அமுச்சுடுவாங்க. அவங்களும் போயிட்டு எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த கதை பார்க்கும் பொழுதே நம்மளால உயிர் பயத்தை காட்டியிருக்கோம். ஸோ எல்லாருமே பார்த்து ஒரு டைமாச்சும் என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரெயின் டு பூஷனை.